இன்றைக்கி ஒரு நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதில் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு சாந்து போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து சேர்த்துக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா ஒன்று கலந்து விட்டுக்குங்க. மசாலா நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க இந்த சிக்கனை தண்ணி கூடயே சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு நல்லா திக்காகி வரணும். இந்த மசாலா நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விடுங்க. நல்லா சிக்கன் ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு வதக்கிக்குங்க. வறுவல் ரெடி.